அன்பார்ந்த பிள்ளைகளே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் கணக்கீட்டு பாடம் தொடர்பாக நாங்கள் கடந்த 2 வகுப்புகளில் பங்குடைமை கணக்கீடு தொடர்பாக வினாப்பத்திரம் 1ற்கு வினாவப்படக்கூடிய சில வினாக்கள் பற்றி கலந்துரையாடி இருந்தோம். வெற்றிடங்களை நிரப்புதல், சிறுவிடை வினாக்களை வழங்குதல் போன்றவற்றை நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம் பிள்ளைகளே. அந்த வகையில் இன்றைய வகுப்பில் பங்குடைமை கணக்கீடு தொடர்பாக அதன் தொடர்ச்சியாக நாங்கள் 3வது வகுப்பில் மேலும் சில வினாக்களை நாங்கள் இங்கே அணுக இருக்கின்றோம். ஒரு சில சிறுவிடை வினாக்களும் அதனைத் தொடர்ந்து பல்தேர்வு வினாக்கள் தொடர்பாக நாங்கள் ஆராய இருக்கின்றோம். எனவே பிள்ளைகள், ஏற்கனவே நீங்கள் வகுப்பில் கற்ற விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வீர்களாக இருந்தால் இவற்றை நாங்கள் ஆராய்வது இலகுவாக இருக்கும். அந்த வகையில் ஏற்கனவே நாங்கள் 15 வினாக்கள் தொடர்பாக சிறுவிடை வினாக்களை பார்த்திருந்தோம். இன்று 16வது வினாவுக்கு நாங்கள் வருகின்ற பொழுது, பின்வரும் தகவல்கள் லாபம் அல்லது நட்டத்தை சமமாக பகிரும் ஆண்டன் குமார் ஆகியோரது பங்குடைமை தொடர்பானவை ஆகும். எனவே பிள்ளைகள், அந்த முதல் வசனத்தில் நீங்கள் அவதானிக்கின்ற விடயம், இவர்களினுடைய லாப நட்டம் சமமாக இருக்கும். தொடர்ந்து நடைமுறை கணக்கு மீதிகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. இங்கே 31/3/2017 என்பது ஆரம்ப மீதிகளாகவும் 31/3/2018 என்பது இறுதி மீதிகளாகவும் காணப்படும். இந்த மீதிகள் ஆயிரங்களில் சுருக்கி தரப்பட்டிருப்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து பங்குடைமை ஒப்பந்தத்தின்படி ஆண்டன் வருடாந்த சம்பளமாக ரூபாய் 1,50,000 பெற உரித்துடையவர். அப்போ ஆண்டனுக்கு மாத்திரம் பங்காளர் சம்பளம் இருக்கின்றது, வருடாந்தம் 1,50,000 ரூபாய். இந்த வருடத்தில் ஆண்டன் குமார் ஆகியோர் முறையே 1,00,000 ரூபாய் 50,000 ரூபாவை காசாக பற்றியிருந்தனர். எனவே மீண்டும் ஒரு முறை இந்த தரவுகளை நீங்கள் சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொள்வீர்களாக இருந்தால், பங்காளருடைய லாப நட்டம் சமன் நடைமுறை கணக்கு மீதிகள் ஆரம்ப இறுதி மீதிகள் தரப்பட்டிருக்கின்றன. ஆண்டன் என்பவருக்கு வருடாந்த சம்பளம் இருக்கின்றது. ஆண்டன் குமார் இருவரும் இந்த வருடத்தில் காசு பற்றுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். எனவே வினாவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பின்வருவனவற்றை கணிப்பிடுக. 31/3/2018 முடிந்த ஆண்டுக்குரிய பங்குடைமையின் லாபம் என்ன என்பது முதல் வினா. 2வது வினா பிள்ளைகள், 31/3/2018 முடிந்த ஆண்டுக்குரிய ஆண்டன் குமார் என்போருடைய லாப பங்கு எவ்வளவு? 2 வினாக்கள் வினாவப்பட்டிருக்கின்றன. எனவே இங்கே இந்த வினாக்களுக்கு விடைகள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இந்த விடைகள் எவ்வாறு பெறப்பட்டிருக்கிறது என்பது பற்றி நாங்கள் ஆராய வேண்டும். முன்னரும் நான் சொல்லியிருந்தேன், பகுதி 2ஆக இருந்தால்தான் நாங்கள் செய்கையை விடைத்தாளில் வழங்க வேண்டும். பகுதி 1 வினாக்களை பொறுத்தவரையில் நீங்கள் வேறு கடதாசியில் உங்களுக்கு சுருக்கமான முறையில் நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடிய முறையில் நீங்கள் ஏதோ ஒரு செய்கை வழியை செய்து இந்த வினாக்களுக்குரிய விடைகளை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். கண்டுகொள்வது புத்திசாலித்தனமாகவும் இருக்க முடியும். எனவே பாருங்கள், இதற்குரிய ஒரு செய்கையை இங்கே நான் காட்டுகின்றேன். இவ்வாறெல்லாம் நீங்கள் கீறி நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்பதில்லை. நீங்கள் சுருக்கமான முறையில் இந்த விடைகளை கணிப்பிட்டு கொள்வது சிறப்பானது. அப்போ இங்கே பாருங்கள் பிள்ளைகள், பங்காளருடைய நடைமுறை கணக்கு ஆயிரங்களில் சுருக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே ஆரம்ப மீதி
சாதக மீதியாக இருக்கின்றது. அன்றனுக்கு 500 குமாருக்கு 300 மீதியாக இருக்கின்றது. சம்பளம் வருடாந்த சம்பளம் அன்றனுக்கு கொடுபட வேண்டியது செலவு வைக்கப்பட்டிருக்கிறது 150. பின்னர் அவர்களுடைய காசு பற்றுக்கள் தரப்பட்டிருக்கின்றன. பங்காளிகளினுடைய காசு பற்றுக்கள் அவர்களுக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களிடம் அதை கழிப்பனவு செய்வதற்காக. அதைவிட எங்களுக்கு இறுதி மீதிகள் தரப்பட்டிருக்கின்றன. இறுதி மீதிகள் சாதக மீதிகள், செலவு மீதிகள். எனவே அந்த மீதிகள் இங்கே செலவில் மீதி வந்தது, வரவில் மீதி சென்றதென்ற அடிப்படையில் காட்டப்பட்டிருக்கின்றது. இங்கே பிள்ளைகள் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம், பங்காளருடைய லாப பங்கு எங்களுக்கு அங்கே தரப்படவில்லை. அதான் வினா. லாப பங்கை காண்பதும் வினா ஒன்றாக இருக்கிறது. எங்களுக்கு தரப்பட்ட விடயம் ஆரம்ப மீதி, வருடச் சம்பளம், அவர்களினுடைய பற்றுக்கள், இறுதி மீதிகள் தரப்பட்டிருக்கின்றன. எனவே பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த வரவு பக்கத்தினுடைய மொத்த தொகைகளை நீங்கள் காண வேண்டும். 850 500. இந்த மொத்த தொகைகளை நீங்கள் வரவு பக்கத்துக்கு கொண்டு வந்து அந்த மொத்த தொகைகளுக்கும் ஏற்கனவே செலவில் உள்ள தொகைகளுக்கும் உள்ள அந்த வேறுபாட்டு தொகையை நீங்கள் கணிப்பிட வேண்டும். எனவே அன்றனுக்குரிய வேறுபாட்டு தொகை 850 இந்த 650 கழிக்கின்ற போது ரூபாய் 200. இங்கே 500 300 கழிக்கின்ற பொழுது ரூபாய் 200. எனவே பங்காளிகளுக்குரிய லாப பங்கு பெறப்பட்டிருக்கின்றது. இதான் இரண்டாவது வினாவிற்குரிய விடையாகவும் இருக்கும். அன்றனுக்குரிய லாப பங்கு 200, அது ரூபாய் 2 லட்சம். குமாருக்குரிய லாப பங்கும் 200, அது உண்மை பெறுமானம் 2 லட்சம். எனவே லாப நட்ட விகிதம் சமனென்று கூறப்பட்டது. நாங்கள் பெற்றுக்கொண்ட முடிவும் சரியாக இருக்கின்றது. அடுத்ததாக எங்களுக்கு கேட்கப்பட்டிருந்த முதல் வினா, பங்குடைமையினுடைய லாபம் என்ன, உழைக்கப்பட்ட லாபம் என்ன? நாங்கள் முன்னரும் கதைத்திருக்கின்றோம். பங்காளிகளினுடைய பகிர்வுகளை, லாப பகிர்வுகளை கூட்டுகின்ற பொழுது பங்குடைமை ஈட்டிய லாபம் பெறப்படும் பிள்ளைகள். அந்த வகையில் பாருங்கள், லாபமாக பகிரப்பட்டிருப்பது இருவருக்குமாக 400, சம்பளமாக வழங்கப்பட்டிருப்பது இவருக்கு 150. எனவே 400 150 550 என்பது ரூபாய் 5,50,000 வருடத்திற்குரிய லாபம். எனவே நாங்கள் அந்த விடையை சரிபார்க்கின்ற பொழுது பங்குடைமைக்காக உழைக்கப்பட்ட லாபம் ரூபாய் 5,50,000, பங்காளிகளிடையே சமமான முறையில் பகிரப்பட்டிருக்கின்ற லாபம் அன்றன் ரூபாய் 2 லட்சம், குமார் ரூபாய் 2 லட்சம். எனவே உங்களுக்கு சிறுவிடை வினாக்களாக இருந்தால் அங்கே அன்றன் குமார் ரூபாண்டு தருகின்ற பொழுது இங்கே நீங்கள் உண்மை பெறுமானங்களை எழுதுவது சிறப்பானது. சில வேளைகளில் அவர்கள் அன்றன் குமார் ரூபா பிராக்கெட்டுக்குள்ள 1000 என்று குறிப்பிட்டிருந்தால் இங்கே நீங்கள் 1000 சுருக்கப்பட்ட 200 என்கிற விடைகளை வழங்க முடியும். அந்த சின்ன விடயங்களை நீங்கள் கவனத்திற்கொள்வது முக்கியமானது. தொடர்ந்து நாங்கள் அடுத்த வினாவிற்கு செல்கின்ற பொழுது பாருங்கள், இங்கே மேலே சொல்லப்பட்டிருக்கிற விடயம் பிள்ளைகள், இங்கே தரப்படுகின்ற இந்த தரவுகளின் அடிப்படையில் 17ஆம் 18ஆம் 19ஆம் வினாக்களுக்கு விடையளிப்பதற்காக பின்வரும் தகவல்களை பயன்படுத்துக. உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த தகவல்களின் அடிப்படையில் நீங்கள் 17, 18, 19 3 வினாக்களுக்கு பிள்ளைகள் விடை வழங்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் தகவல்களை கவனிப்போமாக இருந்தால், சக்தி, கலா, பாத்திமா பங்காளிகள் சக்தி, கலா, பாத்திமா ஆகியோர் லாப நட்டங்களை முறையே 5க்கு 3க்கு 2 என்ற விகிதத்தில் பங்கிடுகின்றனர். பழைய லாப நட்ட விகிதம் 5க்கு 3க்கு 2 இருக்கின்றது. 31/3/2016
பங்குடைமையில் இருந்து பாத்திமா என்கின்ற பங்காளி இளைப்பாறுகிறார். அது இறுதி பங்காளி பாத்திமா இளைப்பாறுகிறார், விலகுகின்றார். இந்த தினத்தில் பங்குடைமையின் நன்மதிப்பு, அந்த சொற்களையும் கவனிக்க வேண்டும். இது பங்குடைமையின் நன்மதிப்பு என்பது பங்குடைமையின் மொத்த நன்மதிப்பு ரூபா 10 லட்சமாக மதிப்பிடப்பட்டது. நன்மதிப்பு பங்காளருடைய மூலதன கணக்குகளினூடாக சீராக்கப்படும். புதிய பாடத்திட்டத்தின்படி அந்த ஒரு முறை மாத்திரம்தான் பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கு என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். பங்காளி சேருகிற போதோ விலகுகிற போதோ நன்மதிப்பு தொகையினை பங்காளிகளினுடைய மூலதன கணக்குகளினூடாக சீராக்கம் செய்வது. அவ்வகையில் இங்கே வினாவப்பட்டிருக்கின்ற விடயம் 31/3/2016 முடிந்த வருடத்துக்கான பங்காளர் நடைமுறை கணக்குகளில் பதியப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களினுடைய சுருக்கம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அட்டவணையை பாருங்கள். பங்காளிகளினுடைய நடைமுறை கணக்கை அந்த வடிவில் தராது. நடைமுறை கணக்குகளுக்குரிய விடயம் 3 பேருக்கும் அவற்றை ஆயிரங்களில் சுருக்கி இந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. எனவே பிள்ளைகள் இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இலாப பங்கு, சம்பளம், மூலதன வட்டி, இந்த 3 விடயங்களும் அந்தந்த பங்காளர்களுக்கு நடைமுறை கணக்கில் செலவு வைக்க வேண்டிய விடயங்களாக இருக்கும். பற்றுக்களும் செலுத்திய சம்பளமும் நடைமுறை கணக்குகளில் வரவு வைக்கப்படுகின்ற விடயங்களாக இருக்கும். எனவே பங்காளற்ற நடைமுறை கணக்கில் செலவு வைக்க வேண்டியவை முதல் 3 விடயங்கள். அவை பங்காளிகளுக்கு கொடுபட வேண்டிய விடயங்கள். பிறகு வருகிற 2 விடயங்களும் பங்காளருடைய நடைமுறை கணக்கில் பிள்ளைகள் வரவு வைக்கின்ற விடயங்கள். அவை பங்காளிகளிடமிருந்து கழிப்பனவு செய்ய வேண்டிய விடயங்களாக இருக்கும். அதனால்தான் அந்த தொகைகள் இங்கே அடைப்புக்குறிக்குள் இடப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிக்கின்றீர்கள். அவர்களுக்கு கழிப்பனவு செய்ய வேண்டியது அல்லது வரவு வைக்க வேண்டிய விடயங்கள் என்பதை புலப்படுத்துவதற்காக அவை அடைப்புக்குறிக்குள் தரப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து 17வது வினாவை நாங்கள் நோக்குகிற பொழுது, பங்காளருடைய மூலதன கணக்குகளில் நன்மதிப்பை சீராக்குவதற்குரிய நாட்குறிப்பு பதிவினை தருக. பாத்திமா என்கிற பங்காளி விலகுகிறார். அவர் விலகுகிற பொழுது நன்மதிப்பை மூலதன கணக்குகளில் சீராக்குவதற்குரிய நாட்குறிப்பு பதிவு அல்லது இரட்டை பதிவு என்ன என வினாவப்பட்டிருக்கின்றது. அப்போ இங்கே பிள்ளைகள் மீண்டும் நீங்கள் தரவை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். பாத்திமா என்கிற பங்காளி விலகுகின்ற பொழுது பங்குடைமையினுடைய மொத்த நன்மதிப்பு ரூபா 10 லட்சமாக இருக்கின்றது. பழைய லாப நட்ட விகிதம் 5:3:2 என்பது உங்கள் நினைவில் இருக்கும். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், பாத்திமா என்கிற பங்காளி விலகிய பிற்பாடு புதிய லாப நட்ட விகிதம் என்ன என்பது பற்றி இந்த தரவுகளில் நேரடியாக தரப்படவில்லை. அப்போ இந்த இடத்துல பிள்ளைகள் நீங்கள் கணக்கீட்டிலோ அல்லது வணிக கல்வியிலோ கற்ற அந்த விடயங்களை மீண்டும் ஞாபகத்துக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு பங்காளி சேர்ந்தால் என்ன அல்லது பங்காளி ஒருவர் விலகினால் என்ன, அன்றைய தினத்திலிருந்து அது இன்னொரு புதிய பங்குடைமையாக கருதப்படும். அது பங்குடைமையில் அந்த உரிமையாண்மையில் மாற்றங்கள் வருகின்ற பொழுது, உரிமையில் மாற்றங்கள் வருகின்ற பொழுது அது புதிய பங்குடைமையாக கருதப்படும். அப்போ அதன் பிற்பாடு வருவது புதிய ஒப்பந்தம் ஒன்றாக இருக்கும். அப்போ இங்கே பழைய லாப நட்ட விகிதம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, புதிய லாப நட்ட விகிதம் தரப்படவில்லை. எனவே இங்கே புதிய உடன்படிக்கை ஏதும் குறிப்பிடாதபடியால் பங்குடைமை கட்டளை சட்டத்திற்கு அமைய புதிய லாப நட்ட விகிதம் எஞ்சியிருக்கிற 2 பங்காளிகளுக்கும் இடையில் அது சமனாக இருக்கும், சக்திக்கும் கலாவுக்கும் இடையில் சமனாக இருக்கும் என்பதை நீங்கள்
விளங்கி கொள்ள வேண்டும். ரூபா 10 லட்சத்தை நாங்கள் பங்கிடுகின்ற பொழுது நீங்கள் இலகுவாக ஞாபகப்படுத்தலாம் பிள்ளைகள். பங்காளி ஒருவர் சேருகின்ற போதோ அல்லது பங்காளி ஒருவர் விலகுகின்ற போதோ நன்மதிப்பை மொத்த நன்மதிப்பை நாங்கள் மூலதன கணக்குகளில் சீராக்குகின்ற பொழுது புதிய லாப நட்ட விகிதப்படி வரவு பழைய லாப நட்ட விகிதப்படி செலவு என நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும், அல்ல ஞாபகப்படுத்தி கொள்ள முடியும். மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு பங்காளி சேரலின் போதோ விலகலின் போதோ மொத்த நன்மதிப்பை நாங்கள் பங்காளர்களினுடைய மூலதன கணக்குகளில் சீராக்குவதாக இருந்தால் அந்த மொத்த நன்மதிப்பு தொகையை நீங்கள் புதிய லாப நட்ட விகிதப்படி வரவும் பழைய லாப நட்ட விகிதப்படி செலவு என பதிகின்ற பொழுது அந்த விடைகள் சரியாக அமையும். அந்த வகையில் பாருங்கள், ரூபா 10 லட்சம் நாங்கள் புதிய லாப நட்ட விகிதப்படி அங்கே வரவு வைக்கின்ற பொழுது இருவருக்கும் சமமாக ரூபா 5 லட்சம் ரூபா 5 லட்சம் என சக்திக்கும் கலாவுக்கும் நாங்கள் வரவு வைத்திருக்கின்றோம். அவ்வகையில் மூலதன கணக்குகளில் செலவு வைக்கின்ற பொழுது சக்தி கலா பாத்திமா மூவருக்கும் பழைய விகிதம் 5க்கு 3க்கு 2 என்ற அடிப்படையில் அந்த 10 லட்சம் ரூபாவை நாங்கள் பங்கிட்டிருக்கின்றோம். எனவே சக்திக்குரியது ரூபா 5 லட்சம், கலாவுக்குரியது ரூபா 3 லட்சம், பாத்திமாவுக்குரியது ரூபா 2 லட்சமாக அந்த விடைகள் அமையும். இது மொத்த நன்மதிப்பை நாங்கள் சீராக்குவதற்குரிய பதிவு. இந்த இடத்திலே பிள்ளைகள் இன்னொரு மாற்றீடான விடையையும் நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ள முடியும். இன்னொரு மாற்று விடையும் ஏற்றுக்கொள்ளப்படவும் முடியும். எவ்வாறெனில், இந்த தொகைகளுக்கிடையிலான தேறிய விளைவினை நீங்கள் சீராக்கி கொள்ள முடியும். அவ்வாறு தேறிய விளைவினை நீங்கள் சீராக்குவதாக இருந்தால் பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், சக்திக்கு வரவு 5 லட்சம், இங்கே சக்திக்கு செலவு 5 லட்சம். எனவே அவருக்கு தேறிய விளைவேதும் இருக்காது. வரவும் 5 லட்சம், செலவும் 5 லட்சம், தேறிய விளைவேதும் இல்லை. கலாவிற்குரியது வரவு 5 லட்சம், செலவும் 3 லட்சம். எனவே கலாவிற்கு தேறிய வரவு ரூபா 2 லட்சமாக இருக்கும். ஃபாத்திமாவுக்கு செலவில் மட்டுமே 2 லட்சம் ரூபாய் இருக்கின்றது. எனவே தேறிய விளைவை நாங்கள் பதிவதாக இருந்தால் அதை நீங்கள் குறித்து கொள்ள முடியும். மூலதன கணக்கு கலாவிற்கு வரவு வைக்கப்படும் ரூபா 2 லட்சம், ஃபாத்திமாவிற்கு செலவு வைக்கப்படும் ரூபா 2 லட்சம். இந்த விடையை நீங்கள் வழங்கலாம். அல்லது மாற்று விடையாக தேறிய விளைவுக்குரிய பதிவு மூலதன கணக்கு வரவு கலாவிற்கு ரூபா 2 லட்சம், மூலதன கணக்கு செலவு ஃபாத்திமாவுக்கு ரூபா 2 லட்சம். இங்கே ஏன் சக்திக்கு தேறிய விளைவு வரவில்லை என்கிற விடயத்தையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பழைய விகிதத்தில் பார்ப்பீர்களாக இருந்தால் 5, 3, 2 மொத்த பங்கு 10, அரைவாசி பங்கு சக்திக்குரியதாக இருக்கின்றது. புதிய லாப நட்ட விகிதத்திலும் எஞ்சி இருக்கிற சக்திக்கும் கலாவிற்கும் விகிதம் சமனாக இருக்கின்ற பொழுது சக்திக்குரிய பங்கு சமனாக அமையும். எனவே சக்தியினுடைய லாப பங்கு முன்னரும் மொத்தத்தில் அரை பங்கு, ஃபாத்திமா விலகிய பிறகும் மொத்தத்தில் அரை பங்கு. எனவே அவருடைய லாப நட்ட விகித உரிமையில் எந்த மாற்றமும் இல்லை. அதால் அவருக்கு தேறிய விளைவு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது பிள்ளைகளே, தொடர்ந்து நாங்கள் 18வது கேள்விக்கு செல்கின்ற பொழுது 31/3/2016 முடிந்த வருடத்திற்குரிய பங்குடைமையினுடைய லாபம் என்ன என்பது வினா. அதற்குரிய விடை வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல பகிரப்பட்ட மொத்தமான லாபம், இது இவ்வாறு மொழிபெயர்ப்பு இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு கடந்த கால பரீட்சை வினாத்தால். பகிரப்பட்ட மொத்தமான லாபம், மொத்த லாபம் அல்ல, மொத்தமான லாபம் என்பது இந்த ஒவ்வொரு பங்காளியும் பெற்றுக்கொண்ட மொத்தமான வருமானம் அந்த குறித்த நிதியாண்டில்
எவ்வளவு என்பதை குறிப்பதாக இருக்கும். பரீட்சைகளில் சில வேளைகளில் பிள்ளைகளுக்கு அந்த குழப்பம் வருவது, பகிரப்பட்ட மொத்தமான லாபம் என்கிற பொழுது சில பிள்ளைகள் அதை மொத்த லாபம் என்று கருதி விடுவார்கள். அது மொத்த லாபம் அல்ல, ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட மொத்தமான லாபம் என்பது. உண்மையில் அதை சரியான மொழியில் நாங்கள் குறிப்பிடுவதாக இருந்தால், இந்த ஒவ்வொரு பங்காளியும் பெற்றுக்கொண்ட மொத்தமான வருமானம் குறித்த காலப்பகுதிக்குரியது எவ்வளவென்பது வினாவாக இருக்கும். எனவே இந்த விடை எவ்வாறு பெறப்பட்டது என்பதை நாங்கள் பார்ப்பதற்கு நீங்கள் மீண்டும் வினாவில் இந்த தரவுக்கு செல்வீர்களாக இருந்தால், நடைமுறை கணக்கு தொடர்பான வினாவிற்கு நீங்கள் செல்வீர்களாக இருந்தால், பங்குடைமையினுடைய லாபம் எவ்வாறு பெறப்பட்டிருக்கும்? இந்த 3 பேருக்கும் உரிய லாப பங்கு, சம்பளம், மூலதன வட்டி இவற்றை கூட்ட வருகின்ற மொத்தமாக இருக்கும். முதல் வினாவிலும் நான் சொல்லியிருந்தேன், பகிர்வுகளின் மொத்தங்களை கூட்டுகின்ற பொழுது ஆண்டு குறைக்கப்பட்ட லாபம் கிடைக்கப்பெறும். எனவே லாப பங்கு, சம்பளம், மூலதன வட்டி. இங்கே பாருங்கள் பிள்ளைகள், 3 பேருக்கும் உரிய லாப பங்குகளை கூட்டுகின்ற பொழுது ரூபா 1000 இருக்கும். அவர்களுடைய சம்பளத்தை கூட்டுகின்ற பொழுது சம்பளம் 1200, 1000ம் 1200ம் 2200. அவர்களுக்குரிய மூலதன வட்டிகள் மொத்தமாக 600, எனவே 2800. ஆயிரங்களில் சுருக்கிய தொகையாக இருந்தால் 2800, எனவே அதனுடைய உண்மை பெறுமானம் ரூபா 28 லட்சம். குறித்தாண்டு குறைக்கப்பட்ட லாபம் ரூபா 28 லட்சமாக இருக்கும் பிள்ளைகள். அதைவிட குறித்த பங்காளிகள் பெற்றுக்கொண்ட, சக்தியும் பாத்திமாவும் பெற்றுக்கொண்ட மொத்தமான வருமானம் என்னவென்றதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, சக்திக்கு என்ன செய்வீர்கள்? அவென்ற லாப பங்கு, சம்பளம், மூலதன வட்டி, இந்த 3ஐயும் கூட்ட வேண்டும். அப்போ 500, 400, 300, 1200 இருக்கும். உண்மை பெறுமானம் ரூபா 12 லட்சம். ஃபாத்திமாவுக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது 200, 400, 100, 700. அப்போ அதனுடைய உண்மை பெறுமானம் ரூபா 7 லட்சமாக இருக்கும். அப்போ மொத்தமான வருமானம் குறித்த கால பகுதிக்கு சக்திக்குரியது ரூபா 12 லட்சம், ஃபாத்திமாவிற்குரியது ரூபா 7 லட்சமாக இருக்கும். அந்த விடைகளை இப்பொழுது நீங்கள் சரிபார்த்து கொள்ள முடியும். அப்போ பங்குடைமை உழைத்த லாபம் 28 லட்சம், இவர்களுக்குரிய மொத்தமான வருமானம் சக்திக்கு ரூபா 12 லட்சம், பாத்திமாவுக்கு ரூபா 7 லட்சமாக இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கி இருப்பீர்கள். அப்போ இவ்வளவு நேரமும் நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்த சிறுவிடை வினாக்களினுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்த்திருந்தோம். எனவே பிள்ளைகள், தொடர்ந்து வரும் வினாக்கள் வினாப்பத்திரம் 1ற்கு உரிய பல்தேர்வு வினாக்களாக இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற அநேகமான வினாக்கள் கடந்த கால வினாப்பத்திரங்களில் வினாவப்பட்ட வினாக்களாகவே இருக்கிறது. எனவே அவை முக்கியமானவை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அந்த வகையில் பல்தேர்வு வினாக்களுக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது பாருங்கள், அதிலே முதலாவது வினா, A, B என்போர் எழுத்து மூலமான உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்தாது பங்குடைமை வியாபாரம் ஒன்றை நடாத்தி வருகின்றனர். இவர்களுக்கிடையில் எழுத்து மூலமான உடன்படிக்கை ஒன்று இல்லை. அப்போ இவர்கள் பங்குடைமையை நடாத்தி வருகின்றனர். பின்வருவன கணக்கு புத்தகங்களில் திரட்டப்பட்டன. அப்போ இதிலே பிள்ளைகள் பாருங்கள், மூலதன மீதி 2017/4/1 அது நிதி வருட தொடக்கத்தில் மூலதன மீதி ஏக்கும் பிக்கும் தரப்பட்டிருக்கின்றது. பங்காளிகள் செய்த பற்றுக்கள் இந்த 2017/18 அது இந்த நடப்பு நிதியாண்டில் 20,000, 10,000 என தரப்பட்டிருக்கின்றது. அடுத்த விடயத்தில் தான் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். நடைமுறை கணக்கு மீதிகள்
ஆரம்பம் இறுதி. நடைமுறை கணக்கு மீதிகள் பிள்ளைகள் ஆரம்பமும் இறுதியும். அது ஏக்குரியது, ஏ என்ற பங்காளருக்குரியது உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. பியுக்குரியது அங்கு தரப்படவில்லை. அது பரீட்சை வினாத்தாளில் அது வினா அடையாளம் இட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த மீதிகள் எங்களுக்கு தேவைப்பட போவதில்லை. உண்மையில் பியுக்குரிய இந்த ஆரம்ப இறுதி மீதிகள் எங்களுக்கு தேவையில்லை. அப்போ மூலதன மீதி தெரியும், பற்றுக்கள் தெரியும். ஏயிற்குரிய நடைமுறை மீதிகள் ஆரம்பத்திலும் இறுதியிலும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். எனவே தொடர்ந்து நாங்கள் இதற்குரிய தரவுகளை பார்க்கின்ற பொழுது இந்த கணக்காண்டில் பற்றுக்களும் லாபங்களும் மாத்திரமே பங்காளர் நடைமுறை கணக்குகளில் பதிவிடப்பட்டிருக்கின்றன. அவ நடைமுறை கணக்குகளில் நடைமுறை மீதிகளுக்கு மேலதிகமாக பதியப்பட்டிருக்கின்ற விடயங்கள் பற்றுக்களும் லாபங்களுமாக இருக்கும். இப்போ எங்களை கேட்கப்பட்ட வினா என்னவென்று பார்ப்போமாக இருந்தால் 2018 மார்ச் 31 முடிந்த வருடத்துக்கான பங்குடைமையின் பகிர்வுக்குரிய லாபம் என்ன? பகிர்வுக்குரிய லாபம் என்பது தேறிய லாபம் என்ன என்பது வினா. எனவே பல்தேர்வு வினா என்பதால் உங்களுக்கு அங்கே விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. 5 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. சரியான விடையை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். எனவே பிள்ளைகள் இங்கே நாங்கள் இந்த ஆண்டுக்குரிய லாபத்தை காண என்ன செய்ய வேண்டும்? இங்கே செய்கையாக நீங்கள் ஏயினுடைய நடைமுறை கணக்கை, ஏயினுடைய கணக்கு என்பது ஏயினுடைய நடைமுறை கணக்கை நாங்கள் செய்து பார்க்க வேண்டும். என்றால் ஏக்கு மாத்திரமே பூரணமான தகவல்கள் தரப்பட்டிருக்கின்றன. அப்போ ஏயினுடைய நடைமுறை கணக்கை நீங்கள் செய்கின்ற பொழுது அவருக்குரிய ஆரம்ப மீதி ரூபாய் 40,000. நடைமுறை கணக்கினுடைய ஆரம்ப மீதி ரூபாய் 40,000. அவருக்குரிய பற்றுக்கள் அங்கே தரப்பட்டிருக்கிறது. பற்றுக்கள் ரூபாய் 20,000. இறுதி மீதி தரப்பட்டிருக்கிறது 70,000. இந்த 3 தரவுகளும் தான் பிள்ளைகள் தரப்பட்டிருக்கின்ற தகவல்கள். ஆரம்ப மீதி, பற்றுக்கள், இறுதி மீதி தரப்பட்டிருக்கின்றன. எனவே இறுதி மீதி செலவு மீதியாக இருந்தால் வரவில் மீதி சென்றது என்பதாக இருக்கும். அப்போ நீங்கள் வரவினுடைய கூட்டுத்தொகை எடுத்தால் 90,000. அதை செலவு பக்கத்து நீங்கள் கொண்டு வருகிற பொழுது இந்த 90,000க்கும் 40,000க்கும் உள்ள வித்தியாசம், வேறுபாடு 50,000 இருக்கும். அப்போ இந்த 50,000 தான் இவ்வருடத்துக்குரிய ஏயிற்குரிய லாப பங்காக இருக்கும். அப்போ ஏயுக்குரிய லாப பங்கு ரூபாய் 50,000. எங்களுக்கு கேட்கப்பட்டது பங்குடைமைக்குரிய லாபம். அப்போ இந்த பங்குடைமை கணக்கில் எழுத்து மூலமான உடன்படிக்கை இல்லை என குறிப்பிடப்பட்டிருந்தாலும் வேறு உடன்படிக்கைகள் பற்றியும் குறிப்பிடாதபடியால் இந்த பங்குடைமை கட்டளை சட்டத்தை பின்பற்ற வேண்டியதாக இருக்கும். எனவே அதற்கமைய இங்கே மூலதன வட்டி இல்லை, பங்காளர் சம்பளம் இல்லை. அப்போ இருப்பது லாப பங்கு ஒன்று தான் அங்கே இருக்கின்றது. அப்போ லாப பங்கு ஏக்கு 50,000 இருந்தால் பியிற்கும் 50,000 இருக்குமேன். லாப நட்ட விகிதம் ஏதும் எங்களுக்கு தரப்படவில்லை. எழுத்து மூலமான உடன்படிக்கை இல்லை, வேறு உடன்படிக்கையும் சொல்லப்படவில்லை. அப்போ பங்குடைமை கட்டளை சட்டத்தின்படி லாப நட்ட விகிதம் இருவருக்கும் இடையில் சமனாக இருக்கும். எனவே ஏயிற்குரிய லாப பங்கு ரூபாய் 50,000 என நாங்கள் கணித்திருக்கிறோம். எனவே ஒருவருக்கு 50,000 இருந்தால் இருவருக்கும் உரிய லாப பங்கு ரூபாய் 1,00,000 இருக்கும். ஒருவருக்குரிய பங்கு 50,000. எனவே இருவருக்குமான மொத்த பங்கு ரூபாய் 1,00,000 இருக்கும். எனவே இங்கே தரப்பட்டிருக்கின்ற விடைகளில் இந்த வினாவிற்குரிய சரியான விடை 4வது விடையாக இருக்கும். ரூபாய் 1,00,000 என்பது
இதற்குரிய சரியான விடையாக இருக்கும் பிள்ளைகள். தொடர்ந்தும் அடுத்த விடயத்துக்கு நாங்கள் போகின்ற பொழுது பல்தேர்வு வினாக்களின் 2வது வினாவுக்கு செல்கின்ற பொழுது இதுவும் இன்னொரு கடந்த கால வினாப்பத்திரத்தில் உள்ள வினா. பங்குடைமை ஒன்றின் வணிகம் ஒன்றில் பின்வரும் தகவல்களை பயன்படுத்தி 2 தொடக்கம் 6 வரையான வினாக்களுக்கு விடை தருக. இவ்வாறான வினாக்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இங்கே தரப்படுகின்ற தகவல்களிலிருந்து 2 தொடக்கம் 6 வரையான வினாக்களுக்கு விடை தருக என வினாவப்பட்டிருக்கின்றது. எனவே மொத்தம் இங்கே உள்ள தரவுகளை பயன்படுத்தி 5 வினாக்களுக்கு நீங்கள் விடை கொடுக்க வேண்டி வரும். அப்போ ஒரு MCQவில் தகவல்களை பயன்படுத்தி 5 புள்ளிகளுக்கு தொடர்ச்சியான வினாக்கள் வழங்கப்பட்டிருப்பது மிகவும் அவதானத்திற்குரிய விடயமாக இருக்கும். எனவே பிள்ளைகள் இங்கே பாருங்கள், பங்காளருடைய நடைமுறை கணக்கு மீதிகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நடைமுறை கணக்கு மீதிகளில் தரப்பட்டிருக்கிற விடயங்களை நீங்கள் தெளிவாக கிரகித்து கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள் பிள்ளைகள், நடைமுறை கணக்கினுடைய ஆரம்ப மீதி ஏக்குரியது பாதக மீதியாக இருக்கிறது. ஏயினுடைய மீதி வரவு மீதியாக இருக்கிறது தொடக்கத்தில். பியிற்குரியது செலவு மீதியாக இருக்கிறது. ஆரம்ப மீதி ஏயிற்குரியது பாதக மீதி, பியிற்குரியது சாதக மீதி. கவனிக்கப்பட வேண்டிய விடயம். பின்னர் செலவிலே பாருங்கள், வாடகை கொடுப்பனவாக பிக்கு 60,000 செலுத்த வேண்டியிருக்கிறது. வருடத்திற்குரிய சம்பளங்கள் செலுத்த வேண்டியவை 1,00,000 1,20,000. மூலதன வட்டி 40,000 30,000 செலுத்தப்பட வேண்டும். லாப பங்கு 25,000 25,000 சமபங்காக இருக்கின்றது. வரவில் பார்ப்பீர்களாக இருந்தால் இங்கே காசு என வரவு வைக்கப்பட்டிருக்கிறது 25,000, கொள்வனவென வரவு வைக்கப்பட்டிருக்கிறது 35,000. அது தொடர்பாக வினாக்களும் இருக்கின்றது. இறுதி மீதிகளை பார்ப்பீர்களாக இருந்தால் 2 பேருக்குமே வரவில் மீதி சென்றது என்பதாக தரப்பட்டிருக்கிறது. அப்போ 2 பேருக்கும் வரவில் மீதி சென்றதாக இருந்தால் அது செலவில் மீதி வந்ததாக இருக்கும், சாதக மீதியாக இருக்கும். இறுதி மீதி 2 பங்காளர்களுக்குமே சாதக மீதியாக இருக்கும். தொடர்ந்து தரவுகளை நாங்கள் பார்க்கிற பொழுது மூலதன கணக்கும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. பங்காளர்களினுடைய மூலதன கணக்கும் பிள்ளைகள் எங்களுக்கு தந்திருக்கு. அவை இந்த மூலதன கணக்கிலே பாருங்கள், ஆரம்ப மீதி ஏக்கும் பிக்கும் உரியது. பிறகு காசென தரப்பட்டிருக்கிறது, பிக்கு தரப்பட்டிருக்கு 2,50,000. பிறகு நன்மதிப்பு பிக்கு தரப்பட்டிருக்கிறது செலவில் 30,000. அப்புறம் நன்மதிப்பு வரவில் ஏக்கு தரப்பட்டிருக்கிறது 30,000 ரூபாய். இறுதி மீதிகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே தரப்பட்டிருக்கிற விடயங்கள் என்ன? குறித்த நிதியாண்டினுடைய பங்காளர்களினுடைய நடைமுறை கணக்குகள், பங்காளர்களுடைய மூலதன கணக்குகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இவற்றை வச்சு கொண்டு 2 தொடக்கம் 6 வரையான வினாக்களுக்கு நாங்கள் விடையளிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. முதலாவது பாருங்கள் பிள்ளைகள், திகதியை மிக அவதானமாக நீங்கள் பார்க்க வேண்டும். 2017 4/1 பங்குடைமையின் உரிமையாண்மை என்ன? நிதி வருட தொடக்கத்தில் பங்குடைமையினுடைய உரிமையாண்மை என்ன என்பது முதலாவது கேள்வி. எனவே இந்த உரிமையாண்மையை நீங்கள் கணிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆரம்பத்தில் உரிமையாண்மை தான் எங்களை கேட்கப்பட்டிருக்கின்றது. இப்போ மூலதன கணக்கை பாருங்க பிள்ளைகள், ஏக்கும் பிக்குமாக ஆரம்பத்தில் இருக்கின்ற மூலதனம் மொத்தம் 17,50,000 ரூபாய். 2 பேருடைய ஆரம்ப மீதிகளும் ரூபாய் 17,50,000. இதனுடன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நடைமுறை கணக்கின்ற ஆரம்ப மீதிகளை கூட்ட வேண்டும்.
அப்போ நடைமுறை கணக்குகளின் ஆரம்ப மீதிகளை கூட்டுகின்ற பொழுது பிக்கு சாதக மீதி இருக்கின்றது. அங்கே மொத்த மூலதன மீதி 17,50,000, பிக்கு நடைமுறை மீதி சாதக மீதி 50,000. அப்போ கூட்டுகிற போது 18 லட்சம். ஆனால் ஏக்குரியது பாதக மீதி ரூபாய் 60,000. அப்போ பாதக மீதி வரவு மீதி 60,000, அதை நீங்கள் கழிக்க வேண்டும். அதை கழிக்கின்ற பொழுது உங்களுக்கு ரூபாய் 17,40,000 விடையாக கிடைக்கும். என்ன திரும்பவும் பார்ப்பீர்களாக இருந்தால் வருட தொடக்கத்தில் உள்ள உரிமையாண்மையை காண என்ன செய்ய வேணும் பிள்ளைகள்? வருட தொடக்கத்தில் இருந்த மூலதன மீதிகளையும் நடைமுறை கணக்கு மீதிகளையும் நீங்கள் சேர்க்க வேண்டும். அப்போ மூலதன மீதிகள் 10 லட்சம் 7,50,000, 2 பேருக்கு உரியது 17,50,000. நடைமுறை மீதிகளை கூட்டுகின்ற பொழுது பிக்குரிய சாதக மீதி 50,000 கூட்ட 18 லட்சம், ஏயினுடைய பாதக மீதியை கழிக்க 17,40,000 அதனுடைய விடையாக இருக்கும். அப்போ எனவே விடை 3வது விடையாக இருக்கும். ஆரம்பத்தில் உரிமையாண்மை எவ்வளவு என்று கேட்கின்ற பொழுது 3வது விடை சரியான விடையாக இருக்கும், ரூபாய் 17,40,000. தொடர்ந்து அடுத்த வினாவிற்கு நாங்கள் செல்லுகின்ற பொழுது வருடத்திற்கு பங்குடைமையால் உழைக்கப்பட்ட லாபம் என்ன? எனவே நாங்கள் மீண்டும் நடைமுறை கணக்கினுடைய தரவுகளுக்கு செல்கின்ற பொழுது திரும்ப திரும்ப அந்த வினாக்களை நாங்கள் பார்த்தபடி இருக்கிறோம். அப்போ இங்கே பாருங்கள் பிள்ளைகள், சம்பளம் 2 பேருக்கு உரியது 2,20,000 ரூபாய். மூலதன வட்டி 2 பேருக்கு உரியது 70,000. எனவே 2,20,000 70,000 கூட்டுகின்ற பொழுது 2,90,000. இங்கே லாப பங்கை கூட்டுகின்ற பொழுது 50,000. எனவே 3,40,000 ஆண்டு குலைக்கப்பட்ட லாபமாக இருக்கும். 2,20,000 70,000 கூட்ட 2,90,000, 50,000 கூட்டுகின்ற பொழுது 3,40,000 என்னவா இருக்கும்? ஆண்டுக்கு உழைக்கப்பட்ட லாபமாக இருக்கும். எனவே விடை 4வது விடை 3,40,000 4வது விடை சரியான விடையாக இருக்கும். தொடர்ந்து அடுத்த வினாவிற்கு நாங்கள் செல்லுகின்ற பொழுது பங்குடைமையிலிருந்து பங்காளியான ஏயின் குறித்த கணக்காண்டுக்குரிய மொத்த வருமானம் என்ன? குறித்த நிதியாண்டுக்கு ஏ பெற்றுக்கொண்ட மொத்த வருமானம் என்ன? எனவே பிள்ளைகள் மீண்டும் நீங்கள் நடைமுறை கணக்கு செல்லுகின்ற பொழுது ஏயிற்கு பாருங்கள், சம்பளம் 1,00,000 ரூபாய், மூலதன வட்டி 40,000 ரூபாய், லாப பங்கு 25,000. சம்பளம், மூலதன வட்டி, லாப பங்கு. எனவே 1,60,000 1,65,000 அவர் பெற்றுக்கொண்ட மொத்த வருமானமாக இருக்கும். சரியா? ஏயினுடைய குறித்த ஆண்டுக்குரிய மொத்த வருமானம் முதலாவது விடை 1,65,000 இருக்கும். தொடர்ந்து இதனுடைய அடுத்த வினா 5வது வினாவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பியினுடைய நடைமுறை கணக்கில் வரவு வைக்கப்பட்ட 35,000 தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களில் எது சரியான விவரிப்பு? திரும்பவும் நடைமுறை கணக்குகளுக்கு நாங்கள் செல்லுகின்ற பொழுது பிள்ளைகள் பாருங்கள், பிஏக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கிற 35,000, அதற்கு நேரே இருக்கின்ற விளக்கம் கொள்வனவு. பிஏக்கு வரவு வைத்திருக்கின்றோம் 35,000, அதற்குரிய விவரம் கொள்வனவு. எனவே அது பியினுடைய பொருள்பற்றாக இருக்கும். பியினுடைய பொருள்பற்றை குறிப்பதாக இருக்கும். அப்போ முதல் 3 வினாக்கள் பொருத்தம், இந்த விடைகள் முதல் 3 விடைகள் பொருத்தமற்றவை.
இதிலே பார்ப்பீர்களாக இருந்தால் 4வது விடை பங்குடைமையிலிருந்து பி எடுத்த பொருட்களின் கிரயம். பங்குடைமையிலிருந்து பி எடுத்த பொருட்களின் கிரயம். நல்லது பிள்ளைகளே, தொடர்ந்து நாங்கள் 6வது வினாவிற்கு செல்கின்ற பொழுது பங்காளர் ஏயும் பியும் தமது லாபப் பகிர்வு விகிதத்தை 1:1 எனும் நிலையிலிருந்து முறையே வருட முடிவில் 3:2 என மாற்றுவதற்கு பரஸ்பரம் உடன்படுவார்களாயின் பங்குடைமையின் நன்மதிப்பு தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களில் இது சரியாகும். ஏற்கனவே பார்த்த தரவுகளின் அடிப்படையில் அதற்குரிய 6வது வினாவாக இந்த வினா அமைகின்றது. அப்போ இங்கே பிள்ளைகள் நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், இங்கே பங்காளி யாரும் சேரவும் இல்லை விலகவும் இல்லை, பங்காளியவரும் சேரவும் இல்லை விலகவும் இல்லை. அப்போ ஏயும் பியும் ஏற்கனவே இருக்கிற பங்காளிகள் தங்களுக்கிடையில் லாப நட்ட விகிதத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். மீண்டும் சொல்கிறேன், பங்குடைமையில் இருக்கின்ற அதே பங்காளிகள் ஏயும் பியும் தமக்கிடையே லாப நட்ட பகிர்வு விகிதத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். எவ்வாறு? அவர்களினுடைய பழைய விகிதம் 1:1 என சமனாக காணப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது அவர்கள் அதை 3:2 என அந்த விகிதத்தை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். அப்போ எனவே பிள்ளைகள், இந்த விடைகளுக்கு செல்ல முன்னரே நீங்கள் இதிலே ஒரு விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், முன்னர் பாருங்கள், ஒவ்வொருவருக்கும் லாபத்தில் சம பங்கு, அரை பங்கு. ஆனால் இப்பொழுது 3:2 என்று வருகின்ற பொழுது இங்கே உங்களுக்கு விளங்கி கொள்ள முடியும். 3:2 அப்போ மொத்த பங்கு 5, அதில் ஏக்குரிய பங்கு 3 என வருகின்ற பொழுது ஏயினுடைய லாப பங்கு முன்னரை விட அதிகரிக்கின்றது. முன்னர் ஏயிற்கு சம பங்கு அரை பங்கு, இப்பொழுது 3:2 என வருகின்ற பொழுது மொத்த பங்கு 5இல் ஏயினுடைய பங்கு 3 என்பது அரை பங்குக்கு அதிகமானதாக இருக்கும். ஆனால் பியினுடைய பங்கை பார்க்கின்ற பொழுது அவருடைய பங்கு அரை பங்கிற்கு குறைவானதாக இருக்கும். எனவே இங்கே இந்த லாப நட்ட விகிதம் மாற்றமடைவதால் நன்மை அடைகின்றவர் ஏயாக இருப்பார், அதனால் இழப்புக்குள்ளாகின்றவர் பியாக இருப்பார். நன்மை ஏக்கு, இழப்பு பியிற்கு. இப்போ இங்கே எங்களை கேட்கப்பட்டிருக்கின்ற வினா என்னென்று சொன்னால், பங்குடைமையினுடைய நன்மதிப்பு தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களில் இது சரியானதாகும். இது மிகவும் சிறப்பான ஒரு வினா. நன்மதிப்பு தொடர்பாக இங்கே தரப்பட்டிருக்கிற 5 விடைகளில் மிகவும் பொருத்தமான அல்லது சரியான விடை என்ன? அப்போ இந்த விடைக்கை நாங்கள் தீர்மானிப்பதற்கு பிள்ளைகள் மூலதன கணக்குக்கு நாங்கள் மீண்டும் செல்ல வேண்டியதாக இருக்கும். எனவே இந்த மூலதன கணக்கை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இங்கே பாருங்கள், நன்மதிப்பு ஏக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கிறது, பிக்கு நன்மதிப்பு செலவு வைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதற்கமைய இந்த நன்மதிப்பு சீராக்கம் சரியாக இருப்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். எவ்வாறு? ஏயினுடைய லாப பங்கு அதிகரிப்பதால் நன்மை அடைகிறவர் ஏ, பியினுடைய லாப பங்கு குறைவதால் இழப்பு எதிர்நோக்கிறவர் பி. எனவே பி எதிர்நோக்குகின்ற இழப்பிற்கு அதனை ஈடு செய்வதற்கு ஏ நன்மதிப்பினை வழங்க வேண்டி இருக்கும். அப்போ பியினுடைய இழப்பை ஈடு செய்ய நன்மதிப்பை வழங்க வேண்டும் என்பதால் அது பியிற்கு செலவு வைக்கப்பட்டிருக்கிறது 30,000. இது ஏயினால் வழங்கப்பட வேண்டும். ஏ பெறுகிற நன்மைக்காக ஏயால் பிக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதால் ஏக்கு அந்த 30,000 வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பிக்கு மாத்திரமே செலவு, ஏக்கு மாத்திரமே வரவு. அப்போ அதிலிருந்து பிள்ளைகள் நீங்கள் தீர்மானித்து கொள்ள முடியும் என்ன, இந்த 30,000 என்பது பங்குடைமையினுடைய மொத்த நன்மதிப்பாக அமையாது.
ஏனென்றால் ஒரு ஆளுக்கு செலவு ஒரு ஆளுக்கு வரவு. அப்போ இது மொத்த நன்மதிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பங்க இல்லை. அப்போ எனவே இது அவரவருக்குரிய நன்மதிப்பு பங்கு. இது அவரவருக்குரிய நன்மதிப்பு பங்கு. நன்மையை இழக்கிறவர் நன்மதிப்பை பெறுகின்றார். நன்மையை அதிகமாக பெற போகிறவர் அந்த நன்மதிப்பை அவர் செலுத்த வேண்டியவராக இருப்பார். எனவே இது ஒருவருக்குரிய நன்மதிப்பு பங்கு 30,000 இருக்கின்றது. இங்கே இந்த நன்மதிப்பு தொடர்பாக அந்த தரவுகளின் அடிப்படையில் விடையை நாங்கள் தீர்மானிக்க வேண்டி இருக்கின்ற பொழுது பாருங்கள், இந்த லாப நட்ட விகிதம் மாறுவதால் இங்கே நன்மதிப்புக்குரிய கூற்று என்னவாக இருக்கும் என்பதுதான் அங்கே விடை. எனவே இதில் பாருங்கள் பிள்ளைகள், இரண்டாவது விடை பங்குடைமையின் நன்மதிப்பு 30,000 என பங்காளர் இணங்கினர். அந்த கூற்று தவறானதேன். பங்குடைமையின் நன்மதிப்பாக 30,000 இருக்க முடியாது. அது ஒருவருடைய பங்கு. இரண்டாவது விடை தவறானது. மூன்றாவது பாருங்கள், திரும்ப சொத்தொன்றாக பதிவிட்ட 30,000 தொகையான பங்குடைமையின் நன்மதிப்பு வருட முடிவில் புத்தகங்களில் நீக்கப்பட்டது. இங்கே நன்மதிப்பு கணக்கு ஏற்படுத்தியதாக அல்ல நன்மதிப்பு கணக்கு நீக்கப்பட்டதான விடயங்கள் ஏதும் இல்லை. அந்த விடையும் பொருத்தமானதாக இருக்க மாட்டாது. நாலாவதை பார்ப்பீர்களாக இருந்தால், பங்குடைமையின் நன்மதிப்பு ரூபா 30,000 பெறுமதியில் ஒரு சொத்தாக இனங்காண்பதற்கு இணங்கினர். அங்கே ரெண்டுமே பிழை. சொத்தாக காட்டுவதற்கு அவர்கள் இணங்கியதாக அங்கே நன்மதிப்பு கணக்கு சம்பந்தமாக குறிப்பிடவில்லை. பங்குடைமையின் நன்மதிப்பு 30,000 என்பது இங்கே தவறானது. அதேபோல் மீண்டும் ஐந்தாவது விடயம் பார்ப்பீர்களாக இருந்தால், பங்குடைமையின் நன்மதிப்பு 30,000 என வருகின்றது. எனவே அங்கேயும் விடை தவறாக இருக்கும். எனவே எஞ்சியிருக்கக்கூடிய விடை முதலாவது விடை. அந்த விடை தான் சரியான விடையாக இருக்க வேண்டும். அந்த விடை சரியானதா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். அப்போ இங்கே பாருங்கள், பங்குடைமையினுடைய நன்மதிப்பு 3 லட்சம் ரூபாவென பங்காளர்கள் இணங்கினர். பங்குடைமையினுடைய நன்மதிப்பு ரூபா 3 லட்சம் என பங்காளர்கள் இணங்கினர் என்பதன் அடிப்படையில் நீங்கள் அதை சரிபார்த்து கொள்ளுங்கள். அதை சரிபார்த்து கொள்வீர்களாக இருந்தால், இப்போ இதை பாருங்கள், 3 லட்சத்தை நாங்கள் பழைய விகிதப்படி பிரிக்கின்ற பொழுது, ஒன்றுக்கொன்றென பிரிக்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் 1,50,000 1,50,000 நன்மதிப்பு பங்கு வரும். அப்புறம் இந்த 3 லட்சம் ரூபாவை புதிய விகிதம் 3:2 என நீங்கள் பங்கிடுகின்ற பொழுது ஏக்குரியது 1,80,000 வரும், பிக்குரியது 1,20,000 வரும். எனவே பிள்ளைகள், பழைய விகிதப்படி ஒவ்வொருவருக்கும் 1,50,000, புதிய விகிதப்படி ஏயிற்குரியது 1,80,000 இருக்கும், பியிற்குரியது 1,20,000 இருக்கும். எனவே உங்களுக்கு விளங்குகிறது, ஏயிற்கு அதிகரிக்கின்ற நன்மதிப்பு 30,000, பியிற்கு இழக்கப்படுகின்ற நன்மதிப்பு 30,000. அப்போ ஏ நன்மையை பெறுவதால் அவர்தான் நன்மதிப்பை வழங்க வேண்டும். எனவே அவருக்கு வரவு 30,000. பி நன்மதிப்பை இழப்பதால் அவருக்கு அந்த இழப்பை கொடுக்க வேண்டும், செலவு 30,000. எனவே அந்த அடிப்படையில் முதலாவது விடை சரியான விடையாக அமையும். எனவே தொடர்ந்து நாங்கள் 7வது கேள்விக்கு நாங்கள் போகின்ற பொழுது, இன்னொரு வினாவிற்கு நாங்கள் போகின்ற பொழுது பாருங்கள் பிள்ளைகள், அனு தனு மது 3 பங்காளிகள், அனு தனு மது அவென்ற லாப நட்டங்கள் சமமாக இருக்கின்றன. 2010 மார்ச் 31 அனு, அது முதல் பங்காளி, பங்குடைமையிலிருந்து இளைப்பாறுகிறார். இந்த தினத்தில் பங்குடைமையினுடைய நன்மதிப்பு மூலதன கணக்குகளில் சீராக்கப்பட்டது. தனுவும் மதுவும் வணிகத்தை தொடர்ந்து நடாத்த தீர்மானிக்கின்றனர். அவர்களுக்கு புதிய விகிதம் சமனாக இருக்கும் என நீங்கள் ஊகித்து கொள்ள முடியும். பழைய விகிதம் சமன், அனு விலகுகிறார். எனவே தனுவுக்கும் மதுவுக்கும் புதிய விகிதம் சமமாக இருக்கும் பிள்ளைகள்.
இப்பொழுது எங்களுக்கு மூலதன கணக்கு மீதிகள் தரப்பட்டிருக்கிறது. அப்போ இதுவும் ஒரு கடந்த கால வினா. இது ஒரு சிறப்பான வினா. ஆனால் உண்மையில் இதனுடைய ஒரிஜினல் பேப்பரில் இந்த வினாக்கள் சரியான முறையில் அங்கே இந்த அச்சிடப்பட்ட முறையால் சில குழப்பங்கள் இருந்தது. இங்கே அவை நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழப்பங்கள் அவை இங்கே பார்ப்பீர்களாக இருந்தால் மூலதன கணக்கு மீதி நன்மதிப்பை சீராக்க முன்னர் எவ்வாறு இருந்தது, நன்மதிப்பை சீராக்கிய பிறகு எவ்வாறு உள்ளது என்பதுதான் அங்கே தரப்பட்டிருக்கிற மீதி. ரைட், நன்மதிப்பை சீராக்க முன்னர் உள்ள மீதி, நன்மதிப்பை சீராக்கிய பிறகு உள்ள மீதி. இப்போ எங்களை கேட்கப்பட்ட விடயம் பிள்ளைகள், பங்காளரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொத்த நன்மதிப்பு என்ன என்பதுதான் வினா. பங்காளிகள் ஏற்றுக்கொண்ட பங்குடைமைக்குரிய மொத்த வினா என்ன என்பதுதான் இங்கே வினாவாக இருக்கின்றது. எனவே மீண்டும் தரவுக்கு நாங்கள் செல்லுகின்ற பொழுது இது ஒரு விதமான கடிதத்தன்மையும் இங்கே இல்லை. இங்கே பாருங்கள் பிள்ளைகள், நன்மதிப்பை சீராக்கிய பிறகு பார்க்கின்ற பொழுது தனுவுக்கு 40,000 ரூபா குறைவு ஏற்பட்டு இருக்கின்றது. இவருக்கு 40,000 ரூபா குறைவு ஏற்பட்டு இருக்கின்றது. இங்கே மதுவுக்கு எவ்வளவு 10,000 ரூபா குறைவு ஏற்பட்டு இருக்கின்றது. அப்போ இங்கே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தனுவுக்குரிய குறைவு 40,000 இருக்கிறது, மதுவுக்குரிய குறைவு 10,000 இருக்கின்றது. எனவே இந்த இரண்டு பேருக்கும் இந்த குறைவுகள் வரவு வைக்கப்பட்டிருக்கும். அப்போ அது இரண்டு பேருக்குமான தேறிய விளைவாக இருக்கும். இரண்டு பேருக்கும் உரிய தேறிய விளைவாக இருக்கும். இவருக்கு 40,000, இவருக்கு 10,000, எனவே 50,000. இந்த ரெண்டு பேருக்கும் வரவு வைக்கப்பட்டிருக்கிற தொகை 50,000. அது தேறிய விளைவாக இருக்கும். சரியா? எனவே நாங்கள் மொத்த பங்கை காண்பதற்கு இந்த ரெண்டு பேருக்கும் இங்கே தேறிய விளைவு 50,000 இருந்தால் இங்கே சீராக்கப்பட்டிருக்கிற தேறிய விளைவு 50,000. அவர்களுக்கு பழைய விகிதம் சமமாக இருப்பதால் அந்த 50,000 நீங்கள் 3ஆல் பெருக்குகின்ற பொழுது 1,50,000 அங்கே விடையாக இருக்கும். அவை இங்கே தரப்பட்டிருப்பவற்றில் 5வது விடை பொருத்தமானதாக இருக்கும். 1,50,000. ரெண்டு பேருடைய நன்மதிப்பு குறைவு 50,000. அது வரவு வைக்கப்பட்ட தேறிய விளைவாக இருக்கும். அப்போ மொத்த பங்கை காண அதனுடைய 3 மடங்கை நாங்கள் பார்க்கின்றோம். தொடர்ந்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது பவா, நிசா ஆகியோரால் லாப நட்டத்தை சமனாக பகிர்ந்து நடத்தி வந்த பங்குடைமையில் சுபா என்பவர் லாப நட்டத்திலே அவர் 1/3 பங்கும் சம்பளமாக மாதாந்தம் ரூபா 10,000 பெறும் வகையில் பங்காளியாக சேர்ந்து கொள்ளுகிறார். வருட தொடக்கத்தில் 2018 மார்ச் 31 முடிவடைந்த வருட லாபம் 6 லட்சமாக இருக்கின்றது. அவர் 2018 மார்ச் 31 முடிவடைந்த வருடத்திற்கு பவா, சுபா என்போர் பெற்றுக்கொண்ட வருமானம் என்ன என்பது அங்கே கேள்வியாக இருக்கின்றது. எனவே பிள்ளைகள், பழைய விகிதம் சமன். இதில் சுபா புதிய பங்காளியாக இருக்கின்றார். அவர் சுபாவினுடைய சம்பளம் மாதம் 10,000 இருக்கின்றது. அவர் வருட தொடக்கத்தில் சேர்ந்திருக்கின்றார். எனவே இந்த வருட லாபத்தில் விடயங்களில் சுபாவுக்கும் பங்குகள் உரிமை இருக்கும். எனவே வருட லாபம் 6 லட்சம், பவாவும் சுபாவும் பெற்றுக்கொண்ட மொத்த வருமானம் என்பது எவ்வளவு என்பது கேள்வி. எனவே இங்கே சுபாவுக்கு வருட சம்பளமாக 1,20,000 அமையும். சுபாவின் வருட சம்பளம் 1,20,000. அப்போ இந்த லாபம் 6 லட்சம் ரூபாவில் அந்த சம்பளம் 1,20,000 நாங்கள் கழிக்கின்ற பொழுது பங்கிடத்தக்க லாபம் 4,80,000 வரும். லாபம் 6 லட்சம், சுபாவினுடைய வருட சம்பளம் 1,20,000 கழித்தால் பங்கிடத்தக்க லாபம் ஆண்டுக்கு ரூபா 4,80,000. இங்கே சுபாவுக்கு புதிய பங்கு 1/3,
எனவே அவருக்கும் சம பங்கு. அப்போ 4,80,000 நாங்கள் சமனாக பிரிக்கின்ற பொழுது ஒவ்வொரு பங்காளிக்கும் உரிய லாபம் 1,60,000 வரும். 4,80,000 பிள்ளைகள் 3ஆல் பிரித்தால் ஒவ்வொருவருக்குரிய லாப பங்கின் ரூபா 1,60,000 வரும். எனவே இதில் பவா என்பவர் பெற்றுக்கொண்ட வருட வருமானம் அந்த 1,60,000 இருக்கும். பவாவுக்குரியது லாப பங்கு மாத்திரமே இருக்கும். அப்போ பவாவுக்குரியது 1,60,000 இருக்கும். சுபா பெற்றுக்கொண்டது லாப பங்கு 1,60,000, அவருடைய சம்பளமாக 1,20,000. எனவே 2,80,000. விடை 2,80,000 இருக்கும். வணிகத்திலிருந்து பவாவும் சுபாவும் பெற்றுக்கொண்ட வருமானம்தான் எங்களை கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே இங்கே கொடுக்கப்பட வேண்டிய விடை பவாவுக்குரியது வருடாந்தம் 1,60,000, அந்த லாப பங்கு மாத்திரமாக இருக்கும். சுபாவுக்கு லாப பங்கு 1,60,000 அவருடைய சம்பளமும் சேர்த்து 2,80,000 இருக்கும். எனவே இந்த இறுதி விடை 5வது விடை அதற்கு சரியான விடையாக இருக்கும். எனவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைய வகுப்பிலும் இந்த சிறுவிடை வினாக்கள் மற்றும் பல்தேர்வு வினாக்கள் தொடர்பாக அநேகமாக எல்லா வினாக்களுமே கடந்த கால வினாப்பத்திரங்களில் வினாவப்பட்ட வினாக்கள். அவை தொடர்பாக நாங்கள் சிறிய சிறிய விளக்கங்களோடு அந்த விடயங்களை பார்த்திருந்தோம். இந்த விடயங்களை நீங்கள் திரும்ப திரும்ப செய்து பார்ப்பதன் மூலம், அது பயிற்சி செய்வதன் மூலம் இந்த வினாக்களை குறைந்த நேரத்தில் நீங்கள் மிக கூடிய விளக்கத்தோடு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நல்லது பிள்ளைகளே, இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் இன்னொரு வகுப்பில் மேலும் சில வினாக்களோடு ஆராயும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.